வணக்கம் நண்பர்களே. டெல்லி சிபி அலுவலகத்துல விஜய் ஆஜரானார். கரூர் சம்பவம் தொடர்பாக. கரூர்ல அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் உயிரிழந்தாங்க. அது தொடர்பா சிபி விசாரணை நடைபெறுது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியுடைய கண்காணிப்புல நடக்குது. இது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் சிலரும் அங்கு ஆஜராகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இந்த நிலையில் தான் விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. அவர் போனாரு. இது எந்த விதமான தாக்கத்தை கொடுக்கும்? விஜய் எப்போ வெளியே வந்தாலும், எந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றாலும், முக்கியமாக பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபடுகின்ற எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும், அவருக்கு கிட்டத்தட்ட 2% ஓட்டு ஏறுது. தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருக்கின்ற எங்களுடைய செய்தியாளர்களுடைய கருத்துக்கள் படியும், ஆய்வுகள் படியும், விஜய் எப்போ வெளியே வந்தாலும் அவருக்கு 2% ஓட்டு ஏறுது. அப்போ சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜரானாரே, இதனால அவருடைய செல்வாக்கு ஏறுமா அப்படின்னா, மக்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய செல்வாக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்கு. சிபிஐ அலுவலகத்தில் அவர் காலையில 11:30 மணிக்கு ஆஜரானாரு. மாலை ஒரு 6:30 மணி அளவில் தான் வெளியே வந்தார். 7 மணி நேரம் இருந்தாலும் கூட விசாரணை நடந்தது ஏதோ 2:30 3 மணி நேரம் தான் போல இருக்கு. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சும்மாவே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சிபிஐல எல்லாம் போய் விசாரணைக்கு ஆஜரானாங்கன்னா அவங்க கிட்ட அப்படியே துருவி துருவி விசாரிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா சும்மாவே உட்கார வச்சிருவாங்க. அப்படி உட்கார வைக்கிறதுலயே யார அவங்க விசாரணைக்கு அழைச்சிருக்காங்களோ அவங்க அப்படியே தளர்ந்து போவாங்க, சோர்ந்து போவாங்க. அதுக்கப்புறம் கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்லக்கூடிய அளவுக்கான ஆழ்ந்த ஆற்றல் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். இது சிபிஐல விசாரணைக்கு ஆஜரான பலருடைய அனுபவங்கள். விஜய் அங்கு போறாரு, சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு, அவருக்கு விசாரணை நடைபெறவிருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்த உடனேயே விஜய்க்கு போன் பண்ணி பல அரசியல் தலைவர்கள், இதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு அரசியல் தலைவர்னா சிபிஐ அலுவலகத்தெல்லாம் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். விஜய் எத்தனை சினிமால சிபிஐ ஆபீசராகவே இருந்திருப்பாரு, காவல்துறை அதிகாரியா இருந்திருப்பாரு, எத்தனை பேர் சினிமால விசாரிச்சிருப்பாரு, இல்ல சினிமாலேயே அவரை எத்தனை பேர் விசாரிச்சிருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில போய் சிபிஐ அலுவலகத்துல உட்கார்ந்து கிட்டத்தட்ட யாரும் இல்லாத இடத்தில், யாரும் இல்லாத அறையில் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றது எல்லாமே ஒரு தனி மனிதனுக்கு நிச்சயமாகவே ஒரு டெஸ்டிங் டைம் தான். ஆனா ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னா இது எல்லாம் கடந்துதான் வரணும். சில அரசியல்வாதிகளுக்கு அரசியல ரொம்ப நாள் கழிச்சு வரும். சில பேர் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்வாதியே ஆவாங்க. விஜய் அரசியலுக்கு ஒரு 2 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அவருக்கு ஒரு பிளஸ் தான். அவருடைய தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சிட்டாங்க. டெல்லியிலேயே ரொம்ப பெரிய கூட்டம் கூடிருச்சு அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஆனாலும் அவரை பார்க்கறதுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் கூடிருச்சு. அங்கு காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப கண்காணிப்பா இருந்து விஜய் பக்குமா கொண்டு போய் அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. விஜய் டெல்லி செல்கிறார், சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார் அப்படின்னு பத்திரிகைகள் போட்ட உடனேயே அவருடைய தொண்டர்கள் பல பேர் பதறிட்டாங்க. விஜய்க்கு எதிராக எது நடவடிக்கை எடுக்கப்பட போகுது, விஜய் அங்கிருந்து அவர்களை வெளியே போக அனுமதிப்பாங்களா, விஜய்க்கு எதிராக கைது நடவடிக்கை எல்லாம் வந்துருமா, இப்படி எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்பாக இந்த வழக்கு ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு சிபிஐ விரும்புது. ஆனா அதே சமயம் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். விஜயை 2வது நாளும் அழைத்து விசாரிப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே அவருடைய நிர்வாகிகள், முக்கியமாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், அப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர், இவங்கெல்லாம் விசாரிக்கப்பட்டாங்க இல்லையா? அவங்க பேசின பேச்சோடையும் விஜய் சொல்றவுடைய வேர்ஷனோடையும் ஒத்து போகுதா அப்படிங்கிறதா முதல் நிலையான விசாரணையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் விஜய் என்ன வேர்ஷன் சொல்றாரு, என்னென்ன பேசுறாரு அப்படிலாம் நிச்சயமாக பதிவு பண்ணிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள தொண்டர்கள் எல்லாமே கொஞ்சம் உற்சாகத்தோட இருக்கிறத விட ரொம்ப பதறித்தான் போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது தலைவனுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இதன் மூலமாகவே அவருடைய செல்வாக்கு மறுபடியும் மறுபடியும் மறு உற்பத்தி செய்யப்படுது. ஏன்னா ரீசைக்கிள் ஆகுதுங்க. அதனால ஐயோ என்ன ஆகுமோ தலைவருக்கு அப்படின்னு தொண்டர்கள் பதறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுமோ, அவரு எந்த மாதிரி அரசியல் கட்சி நடத்துவாரோ, இதெல்லாம் சொல்றதன் மூலமாகவே இன்னும் பல பேர் மனசுல விஜயை திரும்ப திரும்ப அப்படியே ஸ்டாம்பு மாதிரி ஒட்டிக்கிறாரு. ஆகல அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா கரூர் சம்பவம் நிச்சயமாக விஜய் செயல்பட முடியாத அளவுக்கான ஒரு 3.5 மாசம் முடுக்கி போட்டிருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் 2 வீடியோ கால்ல வந்தாரு, அதுக்கப்புறம் 2 இடங்கள்ல பேசினாரு. அதெல்லாம் மக்களுக்கு பத்தாதுங்க. இருக்கிறது 2 2.5 மாசம் தான்.
இதுல அவர் என்ன செய்வாருங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. கிட்டத்தட்ட 10-15 இடங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தினாலே அந்த பகுதி மக்களிடம் அதிர்வை ஏற்படுத்தி இப்பொழுது பல கட்சிகள் செய்து இருக்கின்ற ஆய்வுகள் கூறுகிறபடி அவருக்கு ஒரு 20% ஓட்டு வரலாம். அதற்கு மேலும் ஓட்டு வரக்கூடிய வாய்ப்பு வேண்டும் என்றால் அவர் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும். இப்ப இந்த கூட்டணி நிறைய பேர் பேசுறாங்க, காங்கிரஸ் போயிரும், விஜய் பக்கம் போயிரும் அப்படின்னு. காங்கிரஸ் திமுக சொல்லுது, எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு. திமுக வாயை திறக்கல. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எழுதியெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, ஐயா கொஞ்சம் வகையாவது சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா திமுக கெஞ்சினா மிஞ்சும் இல்லவா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலைமையை விட அமைச்சர் ஐ பெரியசாமி ஓப்பனா சொல்லிட்டாரு, ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ட்டாரு. இதை பத்தி காங்கிரஸ் தான் ரியாக்ட் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? நோனோ, அவங்க குழு அமைப்பாங்க, பொங்கலுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, திமுக கொடுக்கின்ற அதிகப்படியான சீட்டுகள்லாம் வாங்கிக்குவாங்க. ஆனால் விஜய் பக்கம் போவதற்கான கதவுகளையும் காங்கிரஸ் திறந்து வைத்திருக்கிறது. விஜயும் ரொம்ப காலமா திறந்து வச்சிருக்கிறாரு. இன்னும் பெரிய கட்சி எதுவுமே போன பாடு இல்லை. ஓபிஎஸ் டிடிவி வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா அமித்ஷா பேச்சையெல்லாம் ஓபிஎஸ் தட்டுவாரா, இல்ல டிடிவி தட்ட முடியுமா? விஜய் தனியாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கான பெரிய அளவுக்கான சார்ட் எல்லாம் விஜய் நல்லாவே போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த பொங்கலுக்கு அப்புறம் அடுத்த தடவை சிபிஐ ஒரு 2வது நாள் சம்மன் அனுப்பி பேச வாய்ப்பு இருக்கு. பொங்கல் முக்கியமாக இந்த ஜனநாயக விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். உச்சநீதிமன்றம் விசாரிக்க போகுது. ஆகையால அவருக்கு ஒருவேளை சான்றிதழ் கிடைச்சிருச்சு அப்படின்னா விஜய் இன்னொரு தளத்துல தன்னுடைய அரசியல் பயணத்தை கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்னன்னா முக்கியமாக ஆக்சுவலா சிபிஎஃப்சி சென்சார் போர்டு சான்றிதழ் கொடுப்பதற்கு ஒரு 10 நாள் கொடுத்துருவாங்க. உடனே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடனே கொடுத்துட்டோம்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லுது. ஏன்னா அந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மாச காட்டினாதான் அரசியல்ல அது இன்னொரு பிரச்சார படமாவே இருக்கும் இல்லையா? பல ஊர்களில் தியேட்டர்ல போறதுக்கு முன்னாடி விஜய் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணான்னு அந்த படத்தை போட்டாவே போதும், அதுவே மிகப்பெரிய பிரச்சாரமா இருந்துடும். ஏன்னா என்னென்ன வசனங்கள் உங்களுக்கு தெரியும் இல்ல, அந்த அரசியல்வாதிகளை சாட்டல் அடிக்கிற சீன் இருக்கு. அப்படி அதெல்லாம் எப்போ தியேட்டர்ல பார்க்க போறோம் அப்படின்னு விஜயோடைய அடிமட்ட ரசிகன் அப்படி துடிச்சிட்டு இருக்காப்ல. அந்த படம் வரும், அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இது மட்டுமே அரசியல் அல்ல. அரசியல் மிக மிக கடினமானது. அரசியல் அடிமட்டம் வரை சென்றடையக்கூடியது. விஜய் இதற்கான தயாரிப்புகளை கொண்டிருந்தாலும் கூட இன்னும் குறைந்த நாட்களை இருக்கிறதுனால, குறைந்த மாதங்களை இருக்கிறதுனால இந்த அரசியல் அவர் எப்படி கொண்டு போறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவருக்கு இந்த சிபிஐ விசாரணை மூலமாக இன்னொரு விதமான ஒரு பேட்ச் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் தொண்டர்கள்லாம் நமக்காக தியாகம் பண்ணியிருக்கிறாருப்பா நம்ம தலைவர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இது திட்டமிட்டு செய்ததா அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கு. எது அப்படின்னா அவரை தேர்தலுக்கு முன்னால கூப்பிட்டு விசாரிக்கிறது, இது எல்லாமே விஜய பிஜேபி தாங்க வளர்த்து விடுது அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள், திமுக காரங்க நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா விஜய் வளர்ந்தால் திமுகவுக்கு ஆபத்து என்று அமித்ஷா நினைக்கிறாரு, இல்ல பாஜக நினைக்குது, திமுகவே அதாங்க நினைக்குது. ஆகிய விஜயை சுற்றிய அரசியலை நடத்துவதற்கு திமுக விரும்புகிறது. ஆகிய இதை பயன்படுத்தி கொண்டு புகழ் பெறவும் செல்வாக்கு பெறும் விஜய் விரும்புவார். தொண்டர்கள் அதற்காக தான் காத்திருக்கிறார்கள். படம் வெளியே வரட்டும், கூட்டணிகள் அமையட்டும், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு விஜய் தயாராவார். நன்றி, வணக்கம்.